Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challengeோட day 16 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்களும் வந்து கண்டிப்பா weight loss வந்து பண்ண முடியும். நம்மளோட வீடியோஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் மற்றவர்களும் வந்து பயன்பெறுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒரு லைக் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு லைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மோட்டிவேட் வந்து ஆகும். அது போக நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில எம்டி ஸ்டொமக்ல நான் எப்பவுமே வெயிட் வந்து செக் பண்ணுவேன் இல்லையா, 58.05 வந்து இருக்குது. என்னடா நீங்க வந்து சிஸ்டர் 58 57 உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்வீங்க. சம்டைம் வந்து இந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன்ஸ் நடக்கும். அது போக நான் ஆல்மோஸ்ட் வெயிட் வந்து லாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் மெயின்டைனிங் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். சரி ஒரு 2 kgs வந்து லாஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 2 kg 3 kgs லாஸ் பண்றதுமே அடிமட்ட கொழுப்பு இல்லையா, அது வந்து குறையறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஈஸியா ஒரு 5 kg 10 kg குறையுதுன்னா அது வந்து நம்மளோட நீர்ச்சத்தா தான் இருக்குமே தவிர நம்மளோட அதுக்கப்புறம் வந்து குறையிறது வந்து பாத்தீங்கன்னா அடிமட்ட கொழுப்பு குறையிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க என்னோட வெயிட் லாஸ் வந்து நின்றுச்சு சிஸ்டர், வெயிட் இறங்குறது, ஸோ அதுக்கு வந்து ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து குடிச்சேன். ஏன்னா கிளைமேட் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ வார்ம் வாட்டர் தான் குடிக்கணும் போல இருந்தது. பாருங்களேன், நல்ல ஒரு காத்து, நைட்லாம் பயங்கர காத்தா இருந்தது. காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேகமூட்டம் மாதிரியே இருக்கிற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் காலைல வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தான் வந்து பொரிக்க போகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சு தயிர் சாதம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்து போச்சுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் வந்து தீந்து போச்சு. ரெண்டுமே நடந்துட்டு இருக்குது வேலை. பாதியில வந்து வெந்து அப்படியே நின்றுட்டு இருந்தது. எந்த ஒரு சமையல்னாமே நான் பூண்டு நல்லா நச்சு போட்டுருவேங்க. அதுதான் வந்து ரொம்ப டேஸ்டா வந்து இருக்கும். அது போக நமக்கு வந்து இந்த கேஸ் பிரச்சனை எல்லாம் வராம இருக்கும், வாய்வு தொல்லை வந்து. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சிம்பிளா நான் வந்து எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா பூண்டு தட்டி வச்சிருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் வந்து நல்லா பொரியும் போதே நல்ல ஒரு மணமா இருக்கும். அதுக்கப்புறமா சின்ன ஸ்லைஸா வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் தாங்க கேஸ் கரெக்டா வந்து தீந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சாதமும் ஒரு சைடு வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன்ல போட்டு இண்டக்ஷன்ல வந்து வச்சுட்டேன். இங்கிட்டு பாருங்களேன், உருளைக்கிழங்கு அப்படியே வந்து போட்டதோட அப்படியே வந்து இருக்குது. சரி, அதை வந்து இந்த பேன்ல மாத்திட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இண்டக்ஷன்ல பண்ணும்போது ஒண்ணா பண்ணணும், டைம் வேற இழுக்கும். என்ன பண்றது, டக்குன்னு இந்த மாதிரி மைண்ட் வந்துச்சு. அரிசி வேற ஊறி போயிருமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபர்ஸ்ட் அதை வந்து மாத்தி விட்டுட்டு வேக வச்சுட்டேன். அது வந்து டக்குன்னு வந்து இந்த அரிசி வெந்துடும், அதனால பிரச்சனை கிடையாது. பாருங்களேன், வெந்ததுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை மாத்திட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாதம் வந்து வடிக்கிறேன். என்ன பண்றது, காலையில இந்த மாதிரி நடந்து போச்சு. கேஸ் வந்து புக் பண்ணி 1 வீக்குக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி கேன்சல் ஆயிருக்கு, ரிஃபண்ட் ஆயிருக்கு, எங்களுக்கு வந்து தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணி திருப்பி வந்து புக் பண்ணிருக்கோம். சரி, அது வரைக்கும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டைம் தான் வந்து எடுக்கும். உருளைக்கிழங்கை வந்து அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், அவ்வளோதான். இதெல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாகிற மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் கம்மியாக போட்டு குக் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடணும். எனக்கு உருளைக்கிழங்குனா பிடிக்கும், நிறைய பேருக்கு உருளைக்கிழங்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இப்போ நான் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டேன் இல்லையா, அதுக்கு பதில் நீங்க மஞ்சத்தூள்லாம் போட, இது ஒண்ணுமே போடாம நம்ம வீட்டுல இருக்க அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை மட்டுமே போட்டாலே செம்ம டேஸ்டா இருக்கும். என்கிட்ட அந்த இது சொன்னேன்ல, ஊருக்கு போனாதான் இனிமே வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து காஃபி போட்டு வச்சு ஒவ்வொரு வேலையுமே அடுத்தடுத்து பண்ற மாதிரியே இருந்தது. ஏன்னா ஒரே ஒரு இது இல்லையா. அதுக்கப்புறம் பாருங்களேன், தாளிச்சு விடுறதுக்கு தயிர் சாதத்துக்கு தாளிச்சேன் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் போட்டு, கருவேப்பிலை வந்து இல்லை, அதை தாளிச்சு கொட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய பேன் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பாருங்க. எப்படியோ ஆனால் இன்னைக்கு வந்து நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து சூஸ் பண்ணதுனால பாதியிலே நின்றதுனால நான் வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஏதோ சொல்லுவாங்களே, கேஸ் முடிய போகிறது கடவுளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, இடமோ தெரில. எனக்கு இது மாதிரி என்னோட திங்கிங்கை மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் காலைல எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட் வந்து பிரெட் தானே சாப்பிடுவாங்க, ஆட்டா பிரெட்டு, வீட் பிரெட்டு.
அது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்குமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பழம் ஒன்று காமிச்சேன், அது வந்து அவகேடோ பழம். இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து அதிகமாக கிடைக்கும். இது வந்து பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து இந்த மாதிரி இருக்கும். பிரெட்ல நம்ம வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும்போது பிரெட்ல வந்து பட்டர் தடவறதுக்கு பதிலாக இதை வந்து தடவி வந்து சாப்பிடலாம். 1 பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி. அம்மாச்சிக்கு வந்து இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் முஸ்லியில் வந்து பால் ஊற்றி அவங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துட்டேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்குலாம் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். செம்ம கிளைமேட், அப்படியே ஒரு மாதிரி கம்முனே வந்து இருந்தது. ஆனால் உஷ்ணம் வந்து அதுக்கப்புறம் போக போக நல்ல உஷ்ணம் மட்டும் கிளப்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அப்படியே மூட்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே வந்து இருந்துட்டு இருந்தது. செடிங்களுக்கெல்லாம் நல்லா இருந்தது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வெயில் போடாமல் இருந்தாலுமே அந்த உஷ்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் இப்போ வீக்லி ஒரு 3-4 டைம்ஸ் வந்து தலை குளிச்சுடுறேன். ஏன்னா நம்ம ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஆகும், ரொம்ப சூடாயிடுச்சுன்னா. அதனால தான் சொல்கிறேன், நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹேரையும் நம்ம வந்து பராமரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க, ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து மாதுளம்பழமும் ஆப்பிளும் வந்து எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சின்ன ஆப்பிளாக இருந்ததுனால ஒரு 2-3 ஆப்பிள் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு மாதுளம்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அந்த காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டைமை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த மதியத்துக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது ஃப்ரூட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு ஏதாவது சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தயிர் சாதம் தான் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு. சரி நமக்கும் ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு அம்மாச்சிக்கு வந்து மோர் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா தான் பிடிக்கும். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பிசைஞ்சு வந்து கொடுத்துட்டேன். இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து கொஞ்சம் காய்கறி வேணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடியே வருவாங்க. ஸோ அதை போய் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இப்படி மேகமூட்டமாகவே இருக்குது, திடீர்னு மழை வந்துருமோன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே நான் வந்து துணியை வந்து மிஷினில் போட்டிருந்தேன். அதை எல்லாமே எடுத்து காய போட்டுட்டு இருந்தேன். பெட்ஷீட்லாம் கூட மாற்றினேன். அதனால் சரி அதை எல்லாமே காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே. எப்போவுமே கொஞ்சம் வெயில் தாள தானே வந்து போடுவேன். இன்றைக்கி வந்து பயம் வந்துடுச்சு, இது பாட்டுக்கு திடீர்னு மழை வருது, அப்படியே ரொம்ப புழுதி புயல் மாதிரி காத்தடிக்குது, சரியான மண்ணாக இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து வாக்கிங்கே போக முடியல, அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிஸியாக இருந்தது. ஏன்னா க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். சம்டைம் வந்து நம்ம வீட்டில் க்ளீனிங் ஒர்க் அதிகமாக இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் எடுத்து இந்த வாக்கிங்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. நமக்கே தெரியும் நம்ம பாடி ரொம்ப வந்து இன்னைக்கு டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமில் நம்ம வந்து விட்டுக்கலாம் வாக்கிங் போடுறத. அதை தான் சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் தொடர்ந்து விட்டுறாதீங்க, வாக்கிங்கும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சோயாபீன் மீன் மேக்கரை தான் வந்து பண்ண போகிறோம். இந்த மீன் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் வந்து இருக்குது. இந்த வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வச்சு நம்ம குழம்பு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆயில் கம்மியாக வந்து பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இதை வந்து நான் சிம்பிளாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வந்து சில டைம் வந்து அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தீந்துலாம் போகும், அப்போ வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நிறைய டைம் அது மாதிரி தான் அமையும், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இதில் வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் மேக்கரை வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன். இல்லைனா சுடுதண்ணியில் போட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு வந்து போடணும், அப்போ தான் அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சொதன்னு போட்டோம்னா அது சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் மேக்கரை நல்லா ஒரு அந்த இதிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள் நல்லா வந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா கோட் பண்ணணும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது கூட நீங்கள் வந்து குடைமிளகாய் இருக்கு இல்லையா, குடைமிளகாயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு காய்கறி முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கூட, கேரட் இந்த மாதிரி துருவிட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதே ஃபார்மேட்டில் நம்ம வந்து முட்டைக்கோஸை வச்சும் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வந்து காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சு கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், லைட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக வந்து தண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து கோட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும், இல்லைன்னா இறுகுன மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சோயா சங்க்ஸ் வந்து சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நைட் டின்னராக அப்படியே வந்து நம்ம சாப்பிட்லாம். இதை மட்டுமே எடுத்து வச்சு, இல்லைன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை வச்சு எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் இல்லையா, நஷ்டமாக ஃபில்லிங்காக வந்து இருக்கும். இதை மட்டுமே நம்ம வந்து குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இதை மட்டுமே மெயின் இன்க்ரீடியண்டாக நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சரி இது கூட வந்து வெள்ளரிக்காவும் கட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வெள்ளரிக்காய் வந்து வச்சுருந்தேன், அதையும்
எடுத்துட்டு போய் வந்து கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா டெங்க டெங்க டெங்கடா அப்படின்னு வரும் இந்த சாங்கு. அதை பாருங்களேன், என்னோட பையன் அதே மாதிரி 2 பேரும் வந்து பண்றாங்க பாருங்க. அவ்வளோ கியூட்டா இருக்கு. அதுவும் பெரிய பையன் பண்றதுனால அதை பார்த்து இந்த சின்ன பையன் அவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்கிறான். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். அதே மாதிரி அந்த மியூசிக்கோட கேட்கறது நல்லா இருக்கும். பட் அந்த மியூசிக்கை போட்டா காப்பிரைட் வருமே சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், மதிய லஞ்சுக்கு கொஞ்சம் ரவை வாங்கிக்கிட்டேன். அதுக்கு வந்து சோயா சங்க்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு ஆசைக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பிளேட்டை நம்ம வந்து நம்மளா வந்து புரோட்டீன் ஃபைபர் எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கணும். அதனால தான் டெய்லி அப்லோட் பண்றேன். கண்டிப்பா அதை வந்து இது பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் எனி டைம் வீட்டில் வச்சுக்கோங்க. அதில் வந்து கலோரிஸும் கம்மி, ஃபைபரும் அதிகமாக இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சோன்னே எப்பவும் போல நான் வந்து பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி வந்து குடிக்கிறேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து தண்ணி குடிக்கணும். இதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் தம்பியை வந்து டியூஷனுக்கு வந்து கிளப்பணும் இல்லையா, அவனே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நானே இதெல்லாம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்ரீம் எடுத்து போடுறது, இது மாதிரி எல்லாமே வந்து அவனாவே வந்து பண்ணுறான். அதையும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். அவனோட வேலையை அவனை பண்ணுறேன்னு சொல்லும்போது பண்ணுப்பா, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு நம்ம வந்து கைட் பண்ணிட்டு அவனை வந்து பண்ண சொல்லணும். அப்பதான் அவங்களும் வந்து கற்றுப்பாங்க. அப்புறம் ஹேண்ட்லாம் எடுத்து வச்சு டியூஷனுக்கு சூப்பராக வந்து கிளம்பிட்டான். அவனாவே இன்ட்ரெஸ்டடாக வந்து கிளம்புறான். நான் வந்து சொல்லணும்னு அவசியம், டைம் ஆயிடுச்சாமான்னு அவன் வந்து கேட்டுட்டே இருப்பான். அதுக்கிடையில சரி துணியை வந்து எடுத்து போட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் வந்து துணி பெட்ஷீட் இதெல்லாமே காய போட்டிருந்தேன் இல்லையா, மாடியில் இருக்க ரூமில் தான் நாங்கள் பெட்ஷீட் எல்லாமே அடுக்கி வைப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மாடியில் இருக்க ரூம்லேயே அடுக்கி வச்சுட்டு கீழே வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு போனால் செப்பலை எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி மாற்றி தாங்க வைக்கிறான். எத்தனை தடவை சொன்னாலும் அதுக்கப்புறம் இப்படி மாற்றுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து புரியுது. ஆனால் கரெக்டாக மாற்றி எப்படி வைக்கிறானே எங்களுக்கு ஒவ்வொரு டைம் எனக்கு தெரியலை. பட் போ கற்றுப்பாங்க. எல்லா குழந்தைங்களும் இப்படி தானே பண்ணுவாங்க. சூப்பராக வந்து கிளம்பியாச்சு. 4 மணிக்கு அவனோட டியூஷனு. அவனை கொண்டு போய் விடுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான், அது ஒரு நெக்ஸ்ட் பில்டிங்கில் மடியில் கொண்டு போய் விடணும். அவனை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமும் தண்ணி வந்து பயங்கரமாக பாருங்களேன். இப்போ பாருங்கள், வெயில் வந்து சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து வெயில் மட்டும் போகாதுங்க. காலிலேருந்து கொஞ்சம் கம்முன்றீங்கன்னு நினச்சோன்னா பயங்கர வெயில் பார்த்திங்க. அதுக்கப்புறம் கூலரில் வந்து தண்ணி காலி ஆயிடுச்சு. காலைல என்னோட ஹஸ்பண்ட் எப்போவுமே ஊற்றி வச்சுட்டு போவாங்க, இன்றைக்கி வந்து மறந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபில் பண்ணேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன சிஸ்டர் நட்ஸு இதெல்லாம் வேர்க்கடலையெல்லாம் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடுவேன், எப்பயாவது சாப்பிடுவேன். எனக்கு தேவைன்னா, இப்போ ஸ்நாக்ஸுன்றது நம்ம கட்டாயமாக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இன்கேஸ் பசிக்குதுன்றப்போ மக்கானா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேர்க்கடலை, அப்புறம் பாப்கார்ன், அந்த மாதிரி இந்த மாதிரி செலக்டடான ஸ்நாக்ஸை எடுத்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நமக்கே தெரியும் இது ஹெல்தின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அவ்வளோதான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் படத்துக்கு போகிறோம், மகாராஜா படத்துக்கு. சரி அதுக்குள்ளே எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 முட்டை சேர்த்து பெப்பர் போட்டு ஆம்லேட் போட்டு, அதுக்கப்புறம் அந்த மீன் மேக்கர் இருந்தது இல்லையா, அது பண்ணது, அதுவும் நிறைய எடுத்துக்கிட்டேன். இது நல்ல ஃபில்லிங்காக இருந்தது, சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. 7:55 8 மணிக்கு வந்து படம். ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பணும். அதுக்குள்ளே நம்ம எப்பவும் போல தானே சாப்பிட்றது, 6:30 மணிக்கு கரெக்டாக சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐடியாஸ் வேணும்னா நிறைய வீடியோஸ் போட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்பவும் போல் அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன். என்னோட ஹஸ்பண்டும் சீக்கிரமாக வந்துட்டாங்க. வரும்போது மீன் வாங்கிட்டு வந்தாங்க. தம்பி வந்து கிட்ட போகிறதுக்கு ஒரு மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு வந்தாலும் அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. அதை வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஷாப்பிங் விலாகில் வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை தான் இன்றைக்கி தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்தது. எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி மேக்ஸி தான் எனக்கு வந்து பிடிக்குது இப்போ எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வாங்குகிறேன். அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. என்னோடய பையன் பாருங்களேன், கேமரா நோண்டிடுவான்னு அவனை கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் நிப்பாட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டாண்டை இழுத்து விட்ருவான். இவனெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக ஒரு சிம்பிளாக வந்து கிளம்பியாச்சு. பாருங்களேன், இன்னுமே இருட்டலை வந்து இங்கே வந்து 7:30 மணிக்கு மேலே தான் வந்து இருட்டவே செய்யுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எப்பவும் போல் தண்ணி குடிப்போம் இல்லையா, தண்ணி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. மூவி வந்து போயிட்டோம். நாங்கள் போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த கரெக்ட் டைமில் தான் நாங்கள் வந்து போனோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூவியோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க, அடுத்து வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ நாங்கள் வீட்டுக்கார சொல்லிட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும் போல் அடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மகாராஜா மூவி நல்லா இருந்தது, ஒரு வித்தியாசமாக கொண்டு போனாங்க. ரொம்ப ஃபைட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது. பட் நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி கிடையாது.
ஜஸ்ட் எல்லாமே இருந்தது, இருந்தாலும் ரொம்ப ஃபைட் வந்து இருந்த மாதிரி இருந்தது. எப்படியோ வந்து சூப்பராக பார்த்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா இருந்தது. 10:15க்குலாம் படம் முடிஞ்சிருச்சு. வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த தேட்டரு, ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான். அதனால கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். நைட்டில் டக்குன்னு வந்துட்டோம். பிரேக் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு மட்டும் பாப்கார்ன் வந்து வாங்கி கொடுத்தோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி மட்டும் கொண்டுட்டு போயிருந்தேங்க. ஆனால் முறுக்கு மிச்சர்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. எப்போவுமே நான் வந்து குழந்தைங்களை வச்சுக்கிறதால கேரி பண்ணிட்டு தான் வந்து போவேன். அவங்க வந்து செக் பண்ணுறவங்களும் சொல்லிடுவேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் நினைப்பீங்க தேட்டரில் நீங்கள் முச்சரு முறுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்னை வந்து நான் குழந்தைக்காக நான் கொண்டு போகிறேன்னு சொல்லுவோம். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தண்ணி பாட்டிலாம் கொண்டு போயிடுவேன் நான். நாங்கள் போனது வந்து சங்கம் தேட்டர் தான், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. ஸோ போயிட்டு சூப்பராக வந்து படம் பார்த்துட்டு 10:15க்குலாம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது, ஓரளவுக்கு ஓகே தான் நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்காருக்குலாம் ரொம்ப பிடிச்சிருது. இந்த மாதிரி ஜென்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். சூப்பராக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு ஒரு 2 hours தானே நமக்கு வந்து சாப்பிட்டு ஃபில்லிங்காக வந்துருந்தோம்ல, ப்ரோட்டீன் நிறைய எடுத்திருந்தோம். நமக்கு வந்து பசிக்காது. பட் ஆசை வரும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அது வந்து நம்ம வீட்டில் இருந்தாலும் அதை வந்து நம்ம தானே கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ எங்கே போனாலும் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சூப்பராக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் எப்போ போல் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தண்ணியை குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாச்சு. ஏன்னா தண்ணி வந்து தவிச்சிட்டே இருக்கும்ல. நம்ம தண்ணி மட்டும் அந்த 6:30 மணிக்கு மேலே தண்ணி, க்ரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி வந்து குடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு நான் வந்து தண்ணியை குடிச்சு சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்றைக்கி எப்படிலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்கேயாவது வெளில போகிறீங்க அப்படின்னா பாப்கார்ன் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கோங்க. அதில் மசாலா எதுவும் ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.